வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். அப்போவே சிகரெட் புகைத்தபடி கார் ஓட்டிய வில்லி நடிகை ஜெயலலிதா ரொம்ப சொந்தம். இந்த நடிகை யார் தெரியுமா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மிக நெருக்கமான வில்லி கதாபாத்திர நடிகை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை நம் அனைவருக்கும் தெரியும். சினிமாவில் நடிகையாகி அறிமுகமாகி பின்பு அரசியலில் தன்னை ஒரு ஆளுமையாக நிலைநிறுத்தி கொண்டவங்க தான் ஜெயலலிதா. இவங்க புகழ் உலகத்திற்கே தெரியும் என்று அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஸ்டைலிஷான வில்லி வேடங்களில் கலைக்கிய ஜெயலலிதாவினுடைய சித்தி வித்யாவும் பற்றி பலருமே அறிந்திருக்க மாட்டாங்க. சந்தியா ஜெயலலிதா இருவருமே சினிமா துறைக்கு கொண்டு வந்தவங்க அவங்க தான். எம்ஜிஆர் நடித்த அலிபாபாவும் திருடர்களும் திரைப்படத்தில் எம்ஜிஆருடைய அண்ணா சக்கரபாணி மனைவியாக வில்லத்தனமாக சலிமா கதாபாத்திரத்தில் நடித்தவங்களும் வித்யா தான். விமான பணிப்பெண்ணாக இருந்த வித்யாவதி சினிமாவில் நடிக்க ஆசை கொண்ட அந்த பணியை விட்டுட்டு வந்தாங்க. கவர்ச்சியான தோற்றம் வெளிப்படையான சுபமும் உள்ளவங்க இருந்த வித்யாவின் இயற்பெயர் அம்புஜவல்லி. சினிமாவிற்கு வித்யா என்று மாற்றிக்கொண்டாங்க. 1951ஆம் ஆண்டு சினிமா துறையில் அறிமுகமானாங்க. இவரது வருகைக்கு பின்பு இவரது அக்கா சந்தியா திரையுலகில் நுழைந்து வந்தாங்க. அன்றைய பிரபல நடிகரும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான சித்தூர் வி நாகையா 1953ஆம் ஆண்டு தயாரித்து நடித்த என் வீடு படத்தில் வித்யா வில்லிக்கு வேடத்தில் அறிமுகமானாங்க. பானுமதி இயக்கிய சண்டிராணி படத்தில் வில்லியாக நடித்தாங்க. அன்றைய சென்னையில் பெரும் கோடீஸ்வராக வாழ்ந்து பகுதியான ஆழ்வார்பேட்டையில் முதல்ல பங்களா கட்டி குடியேறினாங்க வித்யா. சொந்த கார் வாங்கி அதை தானே ஓட்டி சென்றாங்க. சிகரெட் புகைத்தபடி கார் ஓட்டுவது அவருக்கு பிடித்தமான ஒன்றாக இருந்தது. நடசேகரா என்ற கன்னட படத்தில் சந்தியாவும் வித்யாவும் இணைந்து நடித்தாங்க. இந்த படம் மலர்தாம் என்ற பெயரில் வெளியானது. சந்தியா ஜெயலலிதா மூவருமே இணைந்து நாடகத்தில் நடித்தாங்க. பின்னால் சினிமாவை விட்டு விலகி வித்யாவும் திருமணம் செய்து கொண்டு பெங்களூரில் சென்றிருந்தாங்க. இந்த நிலையில் அங்கே ஒரு பள்ளியை தொடங்கியிருக்காங்க. இப்போது அவங்க சமீப காலமாக உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போயிட்டதாக நிறைய பேர் வதந்திகள் பரப்புனாங்க. அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவங்க அந்த வீடியோவில் வெளியிட்டிருக்கிறாங்க. தன்னுடைய ஜெயலலிதாவின் இந்த அனுபவங்களை பற்றி பகிர்ந்திருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி வதந்திகளை யாரும் பரப்ப வேணாம் என்று அவங்க அந்த வீடியோவில் நேர்காணல் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் அவங்களுடைய வாரிசுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.